அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் மாயவேல். இன்னைக்கு நம்ம வேட்டையில இசைஞானி இளையராஜா அவர்கள் ஒரு பணத்தாசை பிடித்தவர், ஒரு பண வெறியர் அப்படிங்கிற ஒரு செய்தி சமூக ஊடகங்கள்ல கட்டமைக்கப்பட்டு இருக்கு. உண்ணும் போதும் உறங்கும் போதும் எழும்போதும் வேலை செய்யும் பொழுதும் இசைஞானி இளையராஜா அவர்களின் பாடல்களை கேட்டு ரசித்து மகிழ்ந்த அந்த மக்களே இளையராஜா அவர்களை ஒரு விரோதி போல, ஒரு பணத்தாசை பிடித்தவர், ஒரு பண வெறியர், ஒரு சைக்கோ அப்படிங்கிறது போல ஒரு கட்டமைப்பை இங்கு ஏற்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். உண்மையிலேயே இளையராஜா அவர்கள் பணத்தாசை பிடித்தவரா, ஒரு பண வெறியரா? அவர் தான் தயாரித்த பாடல்களுக்கு காப்பிரைட்ஸ் கேட்பதற்கு காரணம் என்ன? அவருடைய நோக்கம்தான் என்ன? அவர் உண்மையிலேயே யார்? எந்த நோக்கத்திற்காக தன் பாடல்களுக்கு காப்பிரைட்ஸ் கிளைம் பண்ண நினைக்கிறார் என்பதை இந்த காணொலியில் பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். இசைஞானி இளையராஜா அவர்கள் தேனி மாவட்டத்தில் பண்ணைபுரம் அப்படிங்கிற கிராமத்தில் பிறந்து தன்னை சுற்றியுள்ள கிராமங்களில் சிறு சிறு நாடகங்களை போட்டிருக்காரு. தன் உடன் பிறந்தவர்களையும் தன் நண்பர்களையும் இணைத்து கொண்டு சிறு சிறு நாடகங்கள், அதாவது இந்த கோயில் திருவிழாக்கள்ல இது போன்ற கலை நிகழ்ச்சிகளை நடத்தி அவர் அந்த நிகழ்ச்சிகளில் எழுதுகிற பாடலுக்கு அவரே இசையமைத்து தன்னை ஒரு இசைக்கானவனாக உருவெடுத்து இசையை வளர்த்து இசைக்காக தன் வாழ்க்கையை அர்ப்பணிக்க தொடங்கியவர் இசைஞானி இளையராஜா அவர்கள். அவர் சினிமா திரையுலகிற்கு வந்து கர்நாடிக் இசை மேலோங்கி இருந்த காலகட்டத்தில் தமிழ் இசையை மேலோங்க வச்சவர் ஐயா இசைஞானி இளையராஜா அவர்கள். கிட்டத்தட்ட 1100 படங்களுக்கு அவர் இசையமைச்சிருக்காரு. 7000 பாடல்களுக்கு அவர் தனிப்பட்டு இசையமைச்சிருக்காரு. இது போக ஆல்பங்கள் நிறைய அவர் இசையமைச்சிருக்காரு. இப்படி தமிழ் இசையை உலகமெங்கும் பரப்பிய ஒரு இசை மேதை அவர்கள் தன் பாடல்களுக்கு காப்பிரைட்ஸ் கேட்கிறாரு அப்படின்னா அவர் எதற்காக கேட்கிறாருன்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. அதை தெரிஞ்சுக்காம இவர் ஒரு பணத்தாசை பிடிச்சவர், ஒரு பண வெறியரு, இசைஞானி இளையராஜாவுக்கு ஒரு புத்தி பிறண்டுருச்சு அப்படிங்கிற ஒரு செய்திகள்லாம் சமூக வலைதளங்களில் வரும் பொழுது மனம் வேதனைப்படுகிறது. இசைஞானி இளையராஜா அவர்கள் இதுவரை இவ்வளவு பாடல்களுக்கு இசையமைத்து எவ்வளவு கோடிகள் சம்பளம் வாங்கியிருப்பார் என்று உங்கள் மனதில் ஒரு கேள்வி எழும். ஆனால் அவர் சொந்தமாக ஒரு ஸ்டூடியோ கூட இல்லாமல் இருந்து கடந்த 2 ஆண்டுகளுக்கு முன்புதான் அவர் ஒரு ஸ்டூடியோவை சொந்தமாக வாங்கியிருக்காரு. இந்த விஷயத்தை கேள்விப்படும் போதே மனம் வேதனை அளிக்கிறது. உலக புகழ்பெற்ற 10 இசையமைப்பாளர்களில் ஒருவரான இசைஞானி இளையராஜா அவர்கள் இன்னும் ஒரு சொந்த ஸ்டூடியோவே இல்லாமல் இருந்து தற்பொழுதுதான் வாங்கியிருக்கார் என்பதே மன வேதனை அளிக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு இசைஞானி இளையராஜா அவர்கள் தன் பாடலுக்கு காப்பிரைட்ஸ் கேட்கிறாரு அப்படின்னா அது அவருக்கு மட்டும் கேட்பாரா? அந்த பாடல்களை எழுதினவர், அந்த பாடலை பாடியவர், அந்த பாடலுக்கு இசையமைச்சவர், அந்த பாடலை தயாரித்தவர், இந்த இயக்குனர், இப்படி அனைவருக்குமான காப்பிரைட்ஸ் தான் அவர் கேட்கிறாரு. அவருக்கு மட்டும் கேட்கல. மக்கள் இதை புரிஞ்சுக்கணும். இளையராஜாவை ஒரு பண வெறியர் போல மக்கள் இதை நினைக்க கூடாது. மக்களுக்கு இந்த ஊடகங்கள் காட்ட நினைக்கிறது, சித்தரிக்கிறது. இதை மக்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். இசைஞானி இளையராஜா அவர்கள் அந்த காப்பிரைட்ஸ் கிளைம் கேட்பதே தன்னுடைய இருந்த அந்த வயலின் வாசிப்பவர்களாக இருக்கட்டும், கிட்டார் வாசிப்பவர்களாக இருக்கட்டும், இருந்து வருகிற பணத்தை நலிவடைந்த இசை கலைஞர்களுக்கு நான் கொடுப்பேன் என்கிறார் இசைஞானி இளையராஜா அவர்கள். இந்த செய்தியை ஊடகங்கள் உங்களுக்கு காட்டியிருக்கிறதா? அன்புக்குரிய மக்கள் இதை சிந்திக்கணும். இப்ப சமீபத்துல ஒரு படம் வருது, மஞ்சுமல் பாய்ஸ் அப்படிங்கிற ஒரு படம் வருது. அந்த படத்துல குணா படத்துல வரக்கூடிய ஒரு பாடலை வச்சு ஒரு படமே, அந்த பாடலுடைய மாஸ் அந்த இதை வச்சு ஒரு படமே எடுத்து முடிச்சிருக்காங்க. அந்த படத்துல உள்ள அந்த தயாரிப்பாளரும் அவங்க இயக்குனர் சொல்றாங்க, நாங்க இந்த குணா படத்தினுடைய தயாரிப்பாளர்கிட்டையும் இயக்குனர்கிட்டையும் நாங்க சொல்லி அனுமதி வாங்கிட்டோம், அதனாலதான் இந்த படத்தை எடுத்தோம்னு சொல்றாங்க. அந்த மஞ்சுமல் பாய்ஸோட தயாரிப்பாளர் சொல்றாரு. மஞ்சுமல் பாய்ஸோடைய அந்த படக்குழுவினர் தயாரிப்பாளரை போய் சந்திச்சிருக்கலாம். அண்ணன் கமலஹாசன் அவர்களை சந்திச்சு வாழ்த்து பெற்றிருக்காங்க, கமலஹாசனை சந்திச்சிருக்காங்க. ஆனா ஏன் ஐயா அந்த பாடலை இசையமைத்த, இந்த பாடல் மக்களின் உள்ளங்களில் செல்லுகிற அளவிற்கு உயிரோட்டமாக அந்த இசையை அமைத்த இசைஞானி இளையராஜா அவர்களை போய் ஏன் சந்திக்கல? குறைஞ்சபட்சம் ஒரு மரியாதை நிமித்தமாவது போய் சந்திச்சு, ஐயா நீங்க இசையமைத்த அந்த பாடல்களை எங்கள் படங்கள்ல நாங்க வச்சிருக்கோம், அதற்கு நாங்கள் தயாரிப்பாளர்கிட்ட அனுமதி வாங்கிட்டோம், உங்ககிட்டையும் நாங்க சொல்லிட்டு உங்ககிட்ட அனுமதியும் பெற்று ஆசீர்வாதமும் பெற்றுட்டு நாங்க போகலான்னு வந்திருக்கோம்னு ஏன் இசைஞானி இளையராஜா அவர்களை போய் நீங்க சந்திக்கல? குறைஞ்சபட்சம் அவர் எதிர்பார்ப்பது என்னங்க? நம்மளை சந்திச்சு நம்மள்கிட்ட ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு மரியாதை, ஒரு அனுமதி வாங்கிட்டு போய் செஞ்சுட்டாங்கன்னா மனசாரிடும்ல. தான் உருவாக்கி அந்த பாடலை
வந்தவன் போனவன் எவனோ பயன்படுத்தி அதன் மூலியமாக அவன் பணம் சம்பாதிக்கும் போது நான் அந்த பாடலை உருவாக்குனேன், நான் சம்பாதிக்க கூடாதா? அந்த தயாரிப்பாளர் சம்பாதிக்க கூடாதா? அந்த பாடலுக்காக உயிரோட்டமாக இசையமைத்த அந்த இசை கலைஞர்கள், அந்த கலைஞர்கள் என்ன செஞ்சாங்க? அவங்க வாழ்க்கையெல்லாம் ரொம்ப நலிவடைந்து போயிருக்காங்கல்ல, அந்த கலைஞர்களுக்கு சம்பாதிக்க கூடாதா? இந்த கிளைம் அந்த கலைஞர்களுக்கு போய் சேரக்கூடாதா? இசைஞானி இளையராஜா அவர்கள் அதைத்தான் சொல்றாரு, என் பாடல்களை யார் வேண்டுமானாலும் எவர் வேண்டுமானாலும் எந்த படங்களில் வேண்டுமானாலும் பயன்படுத்தி கொள்ளலாம் என்றால் அது சரியாக இருக்காதுல்ல. ஏன் இசையமைப்பாளர் ரகுமானா இருக்கட்டும், அனிருத் அவர்களாக இருக்கட்டும், இல்லை தேவிஸ்ரீ பிரசாதா இருக்கட்டும், அவர்கள் பாடல்களுக்கு அவர்கள் காப்பிரைட்ஸ் கிளைம் வச்சிருக்காங்கல்ல. ஐயா இசைஞானி இளையராஜா அவர்கள் 1990 அந்த பாடல்களை இசையமைச்சிருக்காங்க. அந்த நேரத்தில் இந்த காப்பிரைட்ஸ் கிளைம் கிடையாது. ஐயாவும் அதை பெருசா நினைக்கல, அதனால அவர் அதை விட்டுட்டாரு. இன்னைக்கு அனைத்து பாடல்களுக்கும் தான் தயாரிக்கிற ஒரு கலை வடிவத்துக்கு தான் காப்பிரைட்ஸ் கேட்கிறாரு. அதான் நிறைய ஊடகங்கள்ல சொல்றாங்க, இல்லை இசைஞானி இளையராஜா அவர்கள் பாடல்களுக்கு பணம் வாங்கிக்கிட்டு தானே இசையமைச்சு கொடுத்தாரு, அப்புறம் ஏன் அவர் இந்த பாட்டுக்கு காசு கேட்கிறாரு? அவர் தான் வித்துட்டாருல, அவர் பணத்தை அவர் பணம் வாங்கிக்கிட்டு தானே இந்த பாட்டை இசையமைச்சு கொடுத்துருக்காரு தயாரிப்பாளருக்கு. அவர் மீண்டும் வந்து அந்த அந்த பாட்டுக்கான கிளைம் கேட்கறதுல நியாயமே இல்லையே அப்படிங்கிறாங்க. நாம ஒரு ஒரு குழந்தையை பெறுகிறோம், வளர்க்கிறோம், ஒருவனுக்கு திருமணம் பண்ணி கொடுத்துட்றோம். அதன் பிறகு நமக்கும் அந்த குழந்தைக்கு சம்பந்தமே இல்லைன்னு சொல்லிட முடியுமா? எப்படி சொல்ல முடியும்? அந்த குழந்தையை உருவாக்கி பெற்று வளர்த்தெடுத்து ஒருவன் கையில் ஒப்படைக்கிறோம். அதற்கு ஒப்படைத்த பிறகு சம்பந்தமே இல்லைன்னு சொல்வது எப்படி ஒரு மாபெரும் குற்றமோ கொடுமையோ? அது போலத்தான் இசைஞானி இளையராஜா அவர்கள் தன்னுடைய மூளையிலிருந்து தன் அறிவை இசையாக்கி அதை நம் மக்களுக்கு ரசிக்கும்படியாக கொடுக்கும் பொழுது அதற்கு அவர் கொடுக்குற அந்த பணம் மட்டும் போதுமா? இப்போ இருக்கிற இந்த தமிழ் சினிமாவில், இந்த திரை உலகத்தில், இந்த இசை உலகத்தில் இசைஞானி இளையராஜா மட்டும் தன் பாடல்களுக்கு காப்பிரைட்ஸ் கேட்கிறாரு அப்படின்னா அது தப்பு. ஆனால் ஏஆர் ரகுமான் அவர்கள், அனிருத் அவர்கள், தேவிஸ்ரீ பிரசாத் அவர்கள் மற்றும் இருக்கிற அனைத்து இசையமைப்பாளர்களும் தன் பாடல்களுக்கு காப்பிரைட்ஸ் கிளைம் பண்ணுறாங்கல்ல. அப்புறம் ஏன் இசைஞானி இளையராஜா மட்டும் அதை செய்யக்கூடாது? ஏன் இவர் மட்டும் ஒரு மக்களிடையே ஒரு கெட்டவரை அதை வந்து நீங்கள் அறிமுகப்படுத்துறீங்க? இசைஞானி இளையராஜா அவர்கள் காப்பிரைட்ஸ் கேட்பது, அவர் சொல்றாரு, நலிவடைந்த கலைஞர்களுக்கு நான் இதை கொடுப்பேன் அப்படிங்கிறாரு. எவ்வளோ பெரிய உயரிய நோக்கம்! அந்த நோக்கத்தை நீங்கள் பாராட்ட வேணாமா? நீங்கள் யார் வேணாலும் வருவீங்க, தயாரிப்பாளரை சந்திச்சா போதும், நடிகனை சந்திக்கிறீங்க. ஒரு படக்குழுங்க, ஒரு மஞ்சுமல் பாய்ஸ்ங்கிற ஒரு மலையாள படக்குழு நடிகனை சந்திச்சு வாழ்த்து பெறுறீங்க, ஒரு தயாரிப்பாளரை சந்திச்சு நீங்க அனுமதி பெறுறீங்க, வாழ்த்து பெறுறீங்க. அந்த பாடலை ஊனும் உயிருமாக உருவாக்கிய அந்த இசையமைப்பாளரை சந்திச்சு நீங்க வாழ்த்து பெற வேணாமா? ஒரு அனுமதி பெற வேணாமா? என்ன உங்களுடைய எண்ணம்? சமீபத்துல யோகேஷ் கனகராஜ் ஒரு படம் எடுக்கிறாரு, அதுல ஐயா இசைஞானி அவர்களுடைய பாடலை வைக்கிறாரு. கூலின்னு ஒரு படம் எடுக்கிறாங்க, அந்த படத்துல ஐயாவோட பாடல்கள் வைக்கிறாங்கன்னு சொல்லி ஐயா வந்து நோட்டீஸ் அனுப்பியிருக்காங்க. அந்த 2 தயாரிப்பாளர்களுக்கும் நோட்டீஸ் அனுப்பியிருக்காங்க. ஏன் கொடுக்க கூடாதுன்னு கேட்குறேன். ஐயாவோட பாடல்களுக்கு ஏன் நீங்க காப்பிரைட்ஸ் கிளைம் கொடுக்க கூடாது? இசைஞானி இளையராஜா அவர்கள் ஒரு பணத்தாசை பிடிச்சவர் அப்படிங்கிற ஒரு செய்தி வெளியாகும் பொழுது அவரை பற்றி தெரிஞ்சவங்க, மற்ற அவர் கூட இருந்த இசையமைப்பாளர்கள் அது தவறு, அவர் செய்தது சரின்னு சொல்லி வெளிப்படையா வந்து ஏன் பேசாம இருக்காங்க? இப்போ இசைஞானி இளையராஜா அவர்கள் பணத்தாசை பிடிச்சவரா இல்லையா அப்படிங்கிறது அவருடன் பணியாற்றிய அந்த தயாரிப்பாளர்களுக்கு, இயக்குநர்களுக்கு தெரியுமா இல்லையா? எத்தனையோ தயாரிப்பாளர்களுக்கு அவர் பணமே வாங்காம இசையமைச்சு கொடுத்துருக்காரு. எத்தனையோ புதிய இயக்குநர்களுக்கு, புதிய தயாரிப்பாளர்களுக்கு பணம் வாங்காம இசையமைச்சு கொடுத்துருக்காரு. அப்படியெல்லாம் அவரை பற்றி தெரிந்தவர்கள், புரிந்தவர்கள் இல்லை, ஐயா இளையராஜா அவர்கள் அப்படி இல்லை அப்படிங்கிற செய்தியை ஏன் வெளிப்படையாக சொல்லாமல் இருக்கீங்க? சமூக வலைதளங்களில் இளையராஜா அவர்களை பற்றி தவறான கருத்துக்கள் தான் பரவிட்டே இருக்கு. இப்போ இளையராஜாவை பற்றி நன்கு தெரிந்தவர்கள் இளையராஜா அவர்களை அவர் அப்படி இல்லை அப்படிங்கிற செய்தியை நீங்கள் பரப்பலாமே. இப்போ உதாரணத்துக்கு அவர் ஒரு பேட்டியில் கூட சொல்லியிருப்பாரு, ஐயா பாரதி ராஜா அவர்கள் எடுத்த முதல் மரியாதை அப்படிங்கிற படத்துல இந்த படமெல்லாம் ஓடப்போகுதா அப்படின்ட்டு நான் சம்பளமே வாங்கலை அப்படின்னு ஐயா இளையராஜா அவர்களே சொல்லியிருக்காரு. அன்றிலிருந்து இன்று வரை சம்பளம் வாங்கலை. ஆனால் அந்த பாடல்கள் எவ்வளவு உயிரோட்டமாக அமைஞ்சிருக்கும், அந்த பாடல்களால் எவ்வளோ வருமானம் பார்த்துருப்பாங்க. அதுலேருந்து ₹1 கூட ஐயா இளையராஜா அவர்களுக்கு வருமானம் வந்தது இல்லையே. ஏன்? இளையராஜா ஒரு பணத்தாசை பிடித்தவர் அப்படின்னா பாரதி ராஜா ஐயா கிட்ட அன்னைக்கே அவர் அந்த படம் வெளியாகி வெற்றியா ஓடிக்கிட்டு இருக்கும் பொழுது எனக்கு இவ்வளோ சம்பளம் கொடுறா, எனக்கு அவ்வளோ சம்பளம் கொடுறான்னு கேட்டு வாங்கியிருக்க முடியுமே.
முதல் மரியாதை படத்துக்கு ஐயா சொல்கிற சம்பளத்தை அவர் கொடுத்துருக்கணும். அப்படி ஒரு வெற்றி படம் அது. ஆனால் இன்று வரை முதல் மரியாதை படத்துக்கு சம்பளமே வாங்காதவர் ஐயா இளையராஜா அவர்கள். எத்தனையோ புதிய இயக்குநர்கள் புதியவர்களுக்கு சம்பளமே வாங்காமல் நடித்து அவர் அந்த இசையமைச்சு கொடுத்துட்டு வந்திருக்காரு. அப்படிப்பட்ட ஒரு பெருந்தன்மையான ஒரு மனிதர், மனிதர் இசைஞானி இளையராஜா அவர்கள். அவரை பற்றிய தவறான ஒரு கருத்துக்கள் பரவுவதை நிறுத்துங்க. மக்கள் இதை புரிந்து கொள்ளணும். இசைஞானி இளையராஜா அவர்கள் கேட்பது அவர்களது உரிமையை. நான் உருவாக்கிய ஒரு படைப்புக்கு எனக்கான ஒரு அங்கீகாரம் வேணும், குறைந்தபட்ச ஒரு மரியாதை வேணும் அப்படிங்கிறது அவர் கேட்கிறாரு. அவர் கேட்கிற அந்த மரியாதை அங்கீகாரம் நீங்க கொடுங்க. அவர் நலிவடைந்த இசை கலைஞர்களுக்கு அதை பிரித்து கொடுப்பேன் என்கிறார். ஐயா அவர்கள் கேட்கும் அவரது உரிமைக்கு நாம் துணை நிற்பது நம் கடமை. இந்த விடயத்தில் அனைத்து இசையமைப்பாளர்களும் ஐயா இசைஞானி இளையராஜா அவர்களுக்கு துணை நிற்க வேண்டும். அது அவர்களுடைய கடமை. அன்பு உறவுகளே, மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.